இப்போ நம்ம ஸ்டேஜ் 2 வரைய போகிறோம். ஸ்டேஜ் 2ல முதல்ல இன்க்ளைன்டை தான் வரையணும். ஏன்னா நம்மளுக்கு பிளேனோட சர்ஃபேஸ் இன்க்ளைன் டு விபி. அதனால் அந்த இன்க்ளினேஷன் நம்மளுக்கு டாப் வியூவில் தெரியும். அப்போ டாப் வியூவை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா முதல்ல வரைஞ்சி இந்த டாப் வியூலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோன்னா இந்த ஃப்ரண்ட் வியூவை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அப்போ இந்த டாப் வியூ வரையணும்னா நீங்கள் ஸ்டேஜ் 1ல் ஆல்ரெடி வரைஞ்சிங்க பாருங்கள் இந்த டாப் வியூ. இதை தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னோன்னா என்ன இன்க்ளினேஷனில் நம்மளை வரைய சொல்லியிருக்கானோ, அதாவது என்ன இன்க்ளினேஷனில் விபிக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கானோ அந்த இன்க்ளினேஷனில் தட் இஸ் அந்த கோணத்தில் அந்த ஸ்டேஜ் 1னுடைய டாப் வியூ அப்படியே வரைகிறோம். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? ஓகே, அதை எப்படி வரைகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ ஸ்டேஜ் 1லேருந்து தேவையான தொலைவு ஒரு 40 mm. ஓகே, ஒரு 30லேருந்து 40 mm. 40 mm நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. 40 mmல இந்த எக்ஸ்ஒயில் ஒரு புள்ளியை வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரொடெக்டர் பாகைமானி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அந்த பாயிண்டில் செட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு விபினோட இன்க்ளினேஷன் எவ்வளவு 30. அப்போ இதுலேருந்து ஒரு 30 டிகிரிக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டை செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம இந்த எக்ஸ்ஒயில் வச்ச ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டையும் 30 டிகிரி பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு இன்க்ளைன் லைனை வரைகிறேன். அப்போ நம்மளுக்கு விபி இன்க்ளினேஷன் டாப் வியூவில் 30 டிகிரிக்கு கிடச்சிருச்சு. தென் அடுத்தது நம்ம செய்கிறது என்ன சார் அப்படின்னோன்னா இந்த ஸ்டேஜ் 1னுடைய டாப் வியூவை அப்படியே இந்த ஆல்ரெடி நம்ம வரைஞ்சிருக்கிற ஸ்டேஜ் 2னுடைய டாப் வியூ. ஓகே, இதில் அப்படியே தட் இஸ் அந்த இன்க்ளினேஷனில் அப்படியே பேஸ்ட் பண்ண போகிறோம். ரைட்டுங்களா? அப்போ ஸ்டேஜ் 1னுடைய அளவை அப்படியே காம்பஸில் எடுங்க. தட் இஸ் ஸ்டேஜ் 1னுடைய டாப் வியூனுடைய அளவை. ரைட்டுங்களா? இதை அப்படியே காம்பஸில் எடுக்கிறோம். எடுத்து இந்த இன்க்ளினேஷனில் இந்த ஆல்ரெடி வரைஞ்ச விபி இன்க்ளினேஷனில் ஓகே ஏதாவது ஒரு இடத்துல என்ன பண்ணுங்கள் அப்படின்னோன்னா இந்த அளவை அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? ஓகே, மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னோன்னா இந்த மார்க் பண்ண 2 பாயிண்ட்டு தான் நம்மளுக்கு தேவையான ஸ்டேஜ் 1னுடைய டாப் வியூ. ரைட்டுங்களா? இப்போ இந்த ஸ்டேஜ் 1னுடைய டாப் வியூவை என்ன பண்ணிட்டோம், சம்மரில் கொடுத்துருக்குறாப்புல 30 டிகிரி இன்க்ளைனில் வரைஞ்சாச்சு. ரைட்டுங்களா? அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், பிளேன் சர்ஃபேஸ் வந்து 30 டிகிரிக்கு விபிக்கு இன்க்ளைண்டாக இருக்குன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? இப்போ அதை நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னோன்னா இதில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தென் ஸ்டேஜ் 1ல் நேம் இருக்குது பாருங்களேன், ஏஎஃப்பிஇசிடி. அதை அப்படியே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது ஸ்டேஜ் 2ங்கிறதுனால A1 F1 B1 E1 C1 D1 அப்படின்னு கொடுத்துக்கிறோம். ரைட்டுங்களா? இதே ஹெச்பி இன்க்ளினேஷன்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னோன்னா இன்க்ளினேஷன் வந்து ஹெச்பியில் அப்படிங்கிறப்ப ஓகே உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூவில் இருக்கும். அப்போ ஃப்ரண்ட் வியூவில் இன்க்ளினேஷன் தட் இஸ் கோணத்தை வரைஞ்சிட்டு அந்த ஃப்ரண்ட் வியூலேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணி டாப் வியூவை கம்ப்ளீட் பண்ணுவோம். இப்போ விபி இன்க்ளினேஷனுங்கிறதுனால அந்த இன்க்ளினேஷனை டாப் வியூவில் வரைஞ்சிட்டு இந்த டாப் வியூலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா ஃபைனல் ஃப்ரண்ட் வியூவை கம்ப்ளீட் பண்ணுறோம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? ஓகே, தென் இப்போ இந்த ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ எப்படி கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ரொம்ப ஈஸி தான் இது. என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா இந்த A1 F1லேருந்து B1 E1 C1 D1லேருந்து வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷன் லைனை டிராஃப்டரை யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. ஓகே, A1 F1லேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன், B1 E1லேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன், C1 D1லேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன். ரைட்டுங்களா? தென் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா இந்த ஸ்டேஜ் 1னுடைய ஃப்ரண்ட் வியூலேருந்து ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் லைனை ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்து வரையணும். அப்போ இது E1ங்களா, இதுலேருந்து E1. ரைட்டுங்களா? அப்போ E1 வந்து எங்கே இருக்குது பாருங்கள், இது E1. இதுலேருந்து வர E1 பாருங்கள், இங்கேருந்து வருது. அப்போ அது ரெண்டும் மீட் பண்ணுற பாயிண்ட் தான் நம்மளுக்கு E1 டேஷ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. E1 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. சாரி, E டேஷ். இந்த E டேஷ்லேருந்து ஹரிசாண்டல் லைன் வரைகிறேன். தட் இஸ் XYலேயே அது இருக்குது. ரைட்டுங்களா? E டேஷ். இதுலேருந்து பாருங்கள் E எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. அப்போ இந்த வெர்டிக்கல் லைன் ஓகே இந்த ஹரிசாண்டல் லைனும் வெர்டிக்கல் லைனும் மீட் பண்ணுற பாயிண்ட் தான் நம்மளுக்கு E1 டேஷ். இது மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம வரையணும். இப்போ இது F டேஷ். இந்த F டேஷ்லேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சோன்னா அது D டேஷ் வரையும் வரும். தென் இது அப்படியே வரைஞ்சி
இது எஃப்டினா கரஸ்பாண்டிங் வெர்டிக்கல் லைன் எஃப்டியை கட் பண்ணும். இப்போ பாருங்கள் எஃப்டி, எஃப் எங்கே இருக்குது இங்கே இருக்குது, அப்போ இங்கே கட் பண்ணுற பாயிண்ட்டு F1 டேஷ். அது மாதிரி டி எங்கே இருக்குது இங்கே இருக்குது, வெர்டிக்கல் லைன் ஹரிசாண்டல் லைன் இங்கே வருது, கட் பண்ணுற பாயிண்ட் D1 டேஷ். இது மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டும். இது என்ன ஏசி அப்படியே ஹரிசாண்டல் லைன், கரஸ்பாண்டிங் ஏசி எங்கே இருக்குது, ஏ இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குது, அப்போ வெர்டிக்கல் லைன் ஏ, இது ஏ, ரெண்டும் கட் பண்ணி A1 டேஷ். சி எங்கே இருக்குது இங்கே இருக்குது, சி இங்கே வருது ஹரிசாண்டல் லைன், இது சி வெர்டிக்கல் லைன் இங்கே வருது, இது ரெண்டும் மீட் பண்ணி நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா C1 டேஷ். தென் இது பி டேஷ். அப்போ பி எங்கே இருக்குது இங்கே இருக்குது, அப்போ இதுலேருந்து வெர்டிக்கல் லைன் தட் இஸ் பி வெர்டிக்கல் லைன் இங்கே இருக்குது, இதுலேருந்து வர வெர்டிக்கல் லைனும் இங்கேருந்து ஆல்ரெடி நம்ம வரைஞ்ச ஹரிசாண்டல் லைனும் மீட் பண்ணுற பாயிண்ட் B1 டேஷ். இப்போ இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வேண்டிய இந்த ஹெக்ஸாகன் கிடச்சிரும். அப்போ ஹெக்ஸாகனுக்கு எத்தனை பாயிண்ட்டு, 6 பாயிண்ட்டு. இந்த 6 பாயிண்ட்டும் கிடச்சிருச்சு பாருங்கள். ஓகே, இன்கேஸ் இந்த பிளேன் வந்து ஹெக்ஸாகன் இல்லை, இங்கே ஸ்கொயராக இருக்குது, 6 ரெக்டாங்கிளாக இருக்குன்னா 4 பாயிண்ட்டு, அப்போ இங்கேயும் 4 பாயிண்ட் கிடைக்கும். இன்கேஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னா ட்ரையாங்கிளுக்கு எத்தனை சைடு, 3 சைடு, அப்போ இங்கே நம்மளுக்கு கிடைக்கிறது 3 பாயிண்ட் தான் கிடைக்கும். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? ஓகே, பிளேன் வந்து இங்கே என்ன பிளேனோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் பாயிண்ட் இங்கே கிடைக்கும். இங்கே ஹெக்ஸானுங்கிறப்ப 6 சைடு, அப்போ இங்கே 6 பாயிண்ட் கிடைக்கும். ரெக்டாங்கிள்னால் 4 பாயிண்ட்டு, அப்போ இங்கே எத்தனை பாயிண்ட் இருக்கும், 4 பாயிண்ட். ஓகே, புரியுதுங்களா? இங்கே ஹெக்ஸாகன்னா இங்கேயும் ஹெக்ஸாகன் தான் வரும் இது, பட் ஆனால் இங்கே இன்க்ளைன் பொசிஷனில் இருக்கிறதுனால இந்த ஹெக்ஸாகன் வந்து கொஞ்சம் சின்ன அளவில் வரும், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ கிடைச்ச பாயிண்டெல்லாம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கேலை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறேன். பாருங்கள் U1 டேஷ் D1 டேஷ், D1 டேஷ் C1 டேஷ், C1 டேஷ் B1 டேஷ், B1 டேஷ் A1 டேஷ், A1 டேஷ் F1 டேஷ், F1 டேஷ் E1 டேஷ். இது ஸ்டேஜ் 2னுடைய ஃப்ரண்ட் வியூங்கிறதுனால A1 டேஷ் B1 டேஷ் C1 டேஷ்ன்னு அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே ஸ்டேஜ் 1ல் இருக்கிறதே அப்படியே யூஸ் பண்ணலை. ஓகே, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ ஓவர். இதோட நம்மளுக்கு சம்மு ஓவர். இதுதான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர். எப்படி நான் வந்து சம்மை எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ஆன்சரை கொண்டு வந்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா நான் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஃபர்தராக இனிமேலுக்கு நான் உங்களுக்கு வந்து சில ஜென்ரல் பாயிண்ட்ஸை சொல்லுவேன், ஒரு 4 பாயிண்ட்ஸ். அது என்னென்ன அப்படின்னா, முதல்ல பேசிக்ஸ். இந்த சம் புரியணும்னா முதல்ல பேசிக்ஸை நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ சம்மோட பேசிக்ஸ் எல்லாமே நான் ஃபஸ்ட்டு லெக்சரில் சொல்லியிருப்பேன். அதனால் பேசிக்ஸை நல்லா பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சம்முக்கு வாங்க. அடுத்ததாக நான் உங்களுக்கு சொல்கிறது பென்சில் யூஸிங். அப்போ பென்சில் யூஸிங்கில் ஒரு சம்மு கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் 2Hலேயே வரைங்க. எல்லாம் முடிச்சாச்சு சார், சம்மு இதோட ஓவருங்கிறப்ப தேவையானதை நம்ம டார்க் பண்ணோம். அப்போ இதில் தேவையானதுங்கிறது ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ, ஸ்டேஜ் 2னுடைய ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ, தென் லெட்டர்ஸ், நம்பர்ஸ். ஓகே, தென் டைமென்ஷனிங். டைமென்ஷனில் எஸ்பெஷலி இந்த ஆரமார் ட்ரையாங்கிளாக இருக்கணும். இந்த ட்ரையாங்கிள் அளவு வந்து நீளம் 3 mm, அகலம் 1 mm இருக்கணும், ஷேட் பண்ணியிருக்கணும். ரைட்டுங்களா? இதெல்லாம் டார்க்காக இருக்கணும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன், இந்த XY இதெல்லாம் டிம்மாக இருக்கணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ தான் ட்ராயிங் வந்து பார்க்க நீட்டாக இருக்கும். தென் அடுத்தது நான் உங்களுக்கு சொல்கிறது டூல்ஸு. ட்ராயிங் வரைய போகிறீங்க அப்படின்னா இந்த ட்ராயிங் வரைய என்னென்ன டூல்ஸ் வேணுமோ அந்த டூல்ஸ் எல்லாம் எப்பயும் உங்கள் கைவசம் இருக்கணும். அப்போ தான் அந்த ட்ராயிங் சரியான அளவுலையும் தெளிவாகவும் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியாக நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவான விஷயம். இதே சமயம் உங்களுக்கு எக்ஸாமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அளவுகள் மாறி வரலாம். 45 மில்லிமீட்டருங்கிறது ஒரு 50 மில்லிமீட்டராக வரலாம். 30 டிகிரிங்கிறது ஒரு 40 டிகிரி அல்லது 45 டிகிரியில் வரலாம். அல்லனா இந்த ஹெக்ஸாகனல் பிளேனுக்கு பதிலாக ரெக்டாங்குலர் பிளேன் வரலாம், இல்லைன்னா ட்ரையாங்குலர் பிளேன் வரலாம். மற்றபடி பேசிக்ஸ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது அப்படின்னா சம்மு எப்படி கொடுத்துருந்தாலும் உங்களால் வரைஞ்சிட முடியும். ஓகே,
இப்போ இந்த சம்மை பொறுத்தவரைக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து இந்த ஹெக்ஸாகன் வந்து கார்னரில் இருக்குன்னு கொடுத்துருக்கான். இப்போ இது சைடில் ஹெச்பியில் இருக்குன்னா, சைடில் இந்த பிளேன் வந்து இந்த மாதிரி கார்னரில் இல்லாமல் சைடில் வந்து இந்த சைடு இந்த இடி அப்படின்ற சைடு வந்து எக்ஸ்ஒயில் இருக்கிறாப்புல வரையணும். ரைட்டுங்களா? இது மாதிரி அவன் சம்மு வந்து எப்படி கொடுத்துருக்கானோ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சம்மை சால்வ் பண்ணோம் அப்படின்னோன்னா எது மாதிரியான சம்மையும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இந்த லெக்சர் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இந்த லெக்சரை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு புரியும். மறுபடியும் நம்ம இன்னொரு லெக்சரில் இன்னொரு சம்மோட மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.